பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி லூக்கா 22:33. லூக்கா 22:33. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இது இந்த வேத வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 22:23. அதற்கு அவன், யாரு? பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். நாம் இன்றைக்கு இந்த பேதுரு வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறது என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை, ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எமோஷன்ல ஒரு காரியத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் இப்படியா இந்த சிலுவை மரணத்துக்குள்ளாக போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற போது பேதுரு சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை பின்பற்றி தான் வருவேன் என்றபடியாய். நல்லது தான், அந்த எடுத்த தீர்மானம் நல்லது தான். ஆனால் அதுக்கு அடுத்த வசனமே அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 34. லூக்கா 22:33, 34. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்போ இந்த நேரம் இப்படி சொல்கிற, ஆனால் நீ என்னை மறுதலிக்கிற ஒரு நேரம் வரப்போகுதுங்கிறார். அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை என்னை மறுதலிக்க போகிறேங்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வருகிற போது நம்ம எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். ஆமென். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அந்த வேகத்தை, அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற காரியமே எப்படிப்பட்டது? ஒரு உணர்வு வந்து அது வெளிப்படையாக தெரிகிற போது அல்லது ஆக்ஷனாக, செயலாக வருகிற போது தான் அது பாதிப்போ அல்லது ஆசீர்வாதத்தையோ கொண்டு வரும். ஆமென். அப்போ அந்த உணர்ச்சி வசப்படுகிற காரியத்தை நமக்கு சரியான விதத்தில் கையாள தெரியணும். ஆமென். அந்த நேரத்தை, அந்த சூழ்நிலையை சரியான விதத்தில் கையாள தெரியணும். அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துடக்கூடாது. ஆமென். இது மிக மிக முக்கியமானது. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார், அந்த காரியங்கள் என்னவா இருக்கும் என்றபடியா நம்ம யோசிக்கிறவங்களாக இருக்கணும், அல்லது அந்த தீர்மானத்தை தள்ளி போடுகிறவர்களாக இருக்கணும். தள்ளி போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து, தேவன் இந்த ஒரு உந்துதலை நமக்கு கொடுத்துருக்கிறார், இந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார், இதை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆவியானவர்கிட்ட கேட்டு, இதை நிச்சயம் நான் செய்ய முடியுமா, இது எனக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருக்குமா, ஹல்லேலூயா என்றபடியா தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிற போது தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சபை ஆரம்பித்த நாட்களிலும் ஊழிய பாதையிலையுமே சரி, ஒரு சில பேர் இப்படிப்பட்ட தீர்மானத்தெல்லாம் என்கிட்ட சொன்னவங்க உண்டு. பிரதர், நான் என்ன ஆனாலும் சரி சபையை விட்டு போக மாட்டேன். ஆமென். என்ன ஆனாலும் சரி, நீங்கள் அடித்து இந்த கேட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டால் கூட நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் இந்த நாளில் இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையோ, அன்னைக்கு கிடைக்கிற ஒரு உந்துதலையோ ஆமென் வச்சு அவங்க எடுக்கிற தீர்மானம் முழுசுமாக அவங்க நிலச்சி நிற்கிறது இல்லை. ஆமென். அவன் இந்த நாளில் அதை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா காரியங்கள் சில நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்குறார். இந்த வசனமே, வேதாகமே எழுதுனது எப்படி? 2 தீமோத்தேயு 3:16-17 படிப்போம். 2 தீமோத்தேயு 3:16-17. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது இன்னும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்றபடியா சொல்ற இடத்துல ஆங்கிலத்துல இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் என்றபடியா சொல்லப்படுது. ஒரு உந்துதல். ஆமென். ஒரு உந்துதல்னால ஒரு இந்த வேதம் எல்லாமே அப்படிதான் எழுதப்பட்டதுங்கிறார். ஆமென். எழுதினவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேற வேற இடத்துல இருந்தாலும் தேவன் ஒரு உந்துதலை ஒரு உணர்வை கொடுத்து தான் இந்த வேதமே எழுதப்பட்டது. அப்ப இந்த காரியம் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காகவும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இதுல நடுவில் என்ன பண்ணுது சாத்தான், அந்த காரியத்தை அதுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இங்கே நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுல ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது அது இந்த ஃப்ரேம்குள்ள வரணும். எந்த ஃப்ரேம்குள்ள வரணும்? இதன் முடிவு என்னவா இருக்கணும்னா உபதேசமாக இருக்கணும், கடிந்து கொள்ளுதலா இருக்கணும், அல்லது சீர்பொருத்ததா இருக்கணும், அல்லது நீதியை படிப்பிக்கிறதா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள புரோஜனமா இருக்கணும். ஆமென். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யலாம், ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம், ஆனா இந்த ஃப்ரேம்குள்ள இருக்கணும். இதுக்குள்ள இருந்தாதான் அது தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. திடீர்னு ஒரு முடிவை எடுக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது, தேவனுடைய சித்தமாக இருக்காது. லூக்கா 22:49-50 படிப்போம். லூக்கா 22:49-50. லூக்கா 22ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். ஆமென். சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிபட போடுறாரு. கூட இருக்கிற சீடர்கள்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டி போடுவோமா? கேட்டது தான் பதில். ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, வெட்டுங்க வெட்டாதீங்க எதுவுமே சொல்லல. ஆனா ஒருத்தன் உடனே என்னாச்சு, வாள் எடுத்து காதை வெட்டிட்டான். ஆமென். எதுக்கு சொல்றேன்? ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறதுக்குன்னு யோசனைக்கு முன்பாகவே அந்த செயலை செய்யறது. அது என்ன விளைவு வரும்? நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தை பேச போறோம். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? இது கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை கட்டுவதா இருக்குமா, இல்ல அது பிரிவினையை உண்டாக்குவதாக இருக்குமா, பிரச்சனையை உண்டாக்குவதாக இருக்குமா? கோபத்துல பேசிடலாம், உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லிடலாம். அதன் விளைவு என்னவாக இருக்கும்? நம்ம முன்ன பார்த்தபடி அது ஒரு கடிந்து கொள்ளதாகவோ சீர்பொருந்ததாகவோ இருக்குமா? ஹல்லேலூயா. இதை நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போதும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துடக்கூடாது. நியாயாதிபதிகள் 11:31 பாருங்க. நியாயாதிபதிகள் 11:31. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யாரு? யெப்தா, ஒரு நியாயாதிபதி. அந்த யெப்தா நியாயாதிபதி என்ன சொல்றாரு? நான் அம்மோன் புத்திரருக்கு எதிராக சண்டைக்கு போறேன். இந்த சண்டையிலேருந்து நான் ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா, ஜெயிச்சு வர்ற நேரம் என் வீட்டிலேருந்து எது வந்தாலும் சரி, எனக்கு எதிராக வர்றது எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு பலி செலுத்துறேன்னு பொருத்தரம் பண்றான். ஆமென். உண்மை என்ன நடக்குது? அவன் ஜெயிச்சு வர்றான். அவனோட ஒரே மக, அங்க அதுதான் சொல்லுகிறது வசனம், ஒரே மகள் எதிர்கொண்டு வருகிறாள். என்ன ஆச்சு? ஆமென். ஆனா வேதத்துல அது என்ன ஆச்சுன்னு போடல, ஆனா அதை நிறைவேற்றி இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? நீ எடுக்கிற தீர்மானம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அந்த காரியங்கள் என்ன நடக்கும்? நம்ம
செய்கிற பொருத்தனை எப்படிப்பட்டது, இந்த பொருத்தனையை என்னால் நிறைவேற்ற முடியுமா, இன்னைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என்றபடியாக நான் ஒரு வேளை 3 வேளை ஜெயிப்பேன் என்றபடியாகவோ, நான் 40 நாள் உபவாசம் இருப்பேன் என்றபடியாகவோ நல்லது. ஆமென். ஆனா அதை நீ நிறைவேற்ற உன்னால முடியுமா, அல்ல நிறைவேற்றுவதற்கான அந்த காரியங்கள் உங்ககிட்ட இருக்கா? பிரசங்கி 5:4 படிப்போம். பிரசங்கி 5:4. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். ஆமென். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பொருத்தனை அன்னைக்கு இருக்கிற நெருக்கத்துக்கு, அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, அல்லது இந்த காரியம் எப்படியாவது நடக்கணும்னு என்றபடியா நீ பொருத்தனை பண்ணுவ. ஆனா அந்த பொருத்தனையை உன்னால நிறைவேற்ற முடியுதா? எவ்வளவு நாள் நிறைவேற்றுற? ஆமென். இது மிக மிக முக்கியம். அதான் அவர் சொல்றார், அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ முட்டாள்தனமா எடுத்த தீர்மானத்துல, முட்டாள்தனமா நீ எடுத்த பொருத்தனையில நான் பிரியப்படுகிறவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்க்குறோம், உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானமாக எதுவும் இருக்கக்கூடாது. இருக்கலாம், அது கர்த்தருக்குள்ள நம்ம முன்ன பார்த்தபடி அது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு காரியமாக இருக்குமா? ஆமென். நீதிமொழிகள் 14:12 பாருங்க. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். ஆமென். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு செம்மையான வழியான்னு நம்ம பார்க்கணும். ஆமென். தேவனுக்கு முன்பாக அது சரியானதா? எரேமியா 10:23 படிங்க. எரேமியா 10:23. எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். ஆமென். எரேமியா என்ன சொல்றார்? கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நம்ம எடுக்கிற தீர்மானத்தின்படி தான் அது நடக்குங்கன்னு நான் நினைக்கலங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தீர்மானத்தை இப்படி செய்யலாம், இல்லை இந்த பொருத்தனையை செய்யலாம், இந்த காரியங்களை செய்யலான்னு நம்ம தீர்மானம் எடுக்கலாம். அது அவனாலே ஆகிறது அல்ல. ஹல்லேலூயா. அப்பன்னா என்ன? தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிறபடியினால நாம் எடுக்கிற ஒரு காரியமாக இருக்கணும், ஒரு தீர்மானமாக இருக்கணும். அதுதான் அங்கே நடக்கும். நம்ம நினைக்கிறபடி அந்த காரியங்கள் நடக்காது. ஆமென். நம்ம தீர்மானம் பண்ணுகிறபடி அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். அப்ப உணர்ச்சி வசப்படுதல் ஒரு விதத்துல கர்த்தருக்குள்ள ஒரு பிரியமான காரியமாக முடியுமானா அது உண்மையிலே நன்மையானது. ஹல்லேலூயா. எங்க பார்க்குறோம்? என்னாகமோ 25:6-8. 6-8. என்னாகமம் 25:6-8. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது, அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமென். பினகாசு இங்கே உணர்ச்சி வசப்பட்டு அவன் என்ன செய்யறான்? ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் மூப்பர்கள்லாம் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் மீது வாதை வந்துடுச்சு, அது நிற்க மாட்டேங்குது. ஆமென். எந்த விதத்திலும் அந்த வாதை நிற்கல. மக்கள் எல்லாம் பாதை விலகி போயிட்டாங்க. எல்லாம் அந்நிய தெய்வத்தை வணங்குறவங்கள்ட்ட
பொண்ணு எடுக்கிறதும் மாப்பிள்ளை எடுக்கிறதும் இந்த காரியம்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தேவனுடைய கோபம் வந்துடுச்சு. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற அதே நேரம் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்நிய தெய்வத்தை வணங்குற அந்த சிறிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். ஆமென். இதை நேராக பார்க்குறான் யார், பினகாசு. பார்த்து உடனே அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டவன் என்ன பண்ணுறான், ஈட்டி எடுத்து ஒரே குத்துமா குத்துறான். ஹல்லேலூயா. நமக்கு இது பார்க்குற காரியம், படிக்கிற காரியம் இப்படி செய்யலாமா என்றபடியாக நமக்கு தோணுது. ஆனால் அங்கே வசனம் அடுத்தது சொல்லுது, அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் மீது வந்த வாதை நின்று போனது. ஹல்லேலூயா. பிரச்சனை அங்கே நின்று போச்சு. ஹல்லேலூயா. எதனால? அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக, கர்த்தனை அங்கீகரிக்கிற ஒரு வைராக்கியமாக இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவனால அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் அதை வரவேற்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவ இந்த நாள்ல நம்ம எமோஷன்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்னா அது எப்படிப்பட்டதான தீர்மானம்? கர்த்தருக்குள்ளான ஒரு தீர்மானமா, கர்த்தருக்கு விரோதமானதா? ஆமென். என்பதில் மிக மிக கவனமாக இருக்கணும். நமக்குள்ள ஏற்படுற ஒரு உணர்வு தான் அடுத்தது உணர்ச்சி வடப்படியான ஒரு காரியத்தை செய்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது ஆக்ஷன்லையும் போகுது. ஆமென். அவை இதில் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும். உபாகம் 32:28 படிப்போம். உபாகமம் 32:28. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஆமென். கர்த்தர் என்ன அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை. நான் எதை கும்பிட்றேன், என்ன பண்ணுறேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லை. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி. ஆமென். யார்? இஸ்ரேலரை தான் சொல்கிறார். இன்னைக்கு அது ஆவிக்குரிய இஸ்ரேலவராக நம்மளை குறித்த காரியமாக இருக்குது. ஆமென். இன்னும் யோபு 32:8 படிப்போம். யோபு 32:8. யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆனாலும் மனுஷரிலே ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். சர்வ வல்லவர் கர்த்தர் அந்த உணர்வை கொடுக்கலனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தர் தான் அந்த உணர்வை கொடுக்கணும். எப்போ? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிற போது தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு சில காரியங்களை நம்ம வரிசையாக பார்ப்போம். முதலாவது காரியம், உணர்ச்சி வசப்படுவதனால தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். ஆமென். வருமானா அது எப்படி இருக்கும்? 2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10 பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். சில காரியங்களை சிலர்கிட்ட சொல்லுகிற போது, நீங்க போற பாதை சரியில்லை, கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க என்றபடியாக ஒரு பாரம்பரியத்தில் வர்றவங்களையோ இல்லை மற்றவங்களையோ சொல்லுகிற போது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாவப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு அந்த உணர்வானது என்ன இப்படி சொல்றாங்களே என்றபடியான ஒரு காரியம் இருக்கலாம். ஆனா அது அந்த தேவனுக்கேற்ற துக்கம். அது அந்த துக்கம் என்ன பண்ணும்? அவர்களை மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இதே லௌகீக உலக பிரகாரமான துக்கமாக இருக்குமானா அது என்ன பண்ணும்? அது மரணத்தை தான் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்களே, இப்படி பேசுறாங்களே, முதல்ல அப்படித்தான் தோணும். ஹல்லேலூயா.
நமக்கு எதிராக நம்ம இவ்வளோ நாளாக பாரம்பரியமாக இந்தந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற போது நிச்சயமாக ஒரு துக்கமாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக சிந்திக்க சிந்திக்க அந்த உணர்வு என்ன பண்ணும்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் இரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 2:37 38 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 37 38 வசனங்கள். ஆமாம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு பேசுகிற போது அங்க வசனம் சொல்லு, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு உணர்வு வருகிற போது அந்த உணர்வு கர்த்தருக்குள்ள அவர்களை நடத்துவதாக இருக்கு. நாங்க இப்ப என்ன செய்யணும்? ஆமென். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுங்கள் என்றபடியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே அங்கே என்ன வசனம் தொடர்ந்து படிச்சிங்கன்னா சரி, குறைஞ்சது 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். அப்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க நாங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நான் என்ன செய்யணும், தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்றபடியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் தான் கர்த்தருக்குள்ள நடத்தும். ஹல்லேலூயா. நான் அந்த காரியத்தை செய்யாதபடி அல்லது கர்த்தருக்குள்ளாக ஒரு வசனங்களையோ ஒரு வார்த்தையோ நீங்க இப்படி செய்யறது சரியில்லை என்றபடியாகவோ நம்ம சொல்லுகிற போது இனிமேல் இது சரிபடாது, இந்த சபை சரிபடாது, நம்ம வேற நமக்கு சபையா இல்லை, எத்தனையோ சபை இருக்குது, அந்த சபைக்கு நம்ம போகலாமே. ஹல்லேலூயா. இது எந்த விதமான தீர்மானம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்டவர்களாக எடுக்கிற ஒரு தீர்மானம் தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போஸ்தலர் நடபடி 17:11 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 17:11. அப்போஸ்தலர் நடபடி 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். ஒரு காரியத்தை சொல்ற போது உண்மையில் இதுதானா, ஆமென், வேதம் இதுதான் சொல்லுதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம சொல்றத உடனே ஏற்றுக்கணும்னு இல்லை, நீ போய் ஆராய்ஞ்சு பாரு. ஹல்லேலூயா. இப்படி சொன்னாங்களே, இது சரிதானா? ஆமென். நீ உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வுல இன்னும் இப்படி எல்லாம் சொல்றாங்களே என்றபடியா நான் சபைக்கு வரமாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிறது சரியா? இந்த பெரையா பட்டணத்தாரை போல இவங்க சொல்றது சரியா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது சரியா? ஆமென். அதுதானே நீ செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது, உணர்ச்சி வசப்படுகிற போது அது துக்கமும் சந்தோஷமாக கூட அந்த காரியங்கள் இருக்கலாம். ஆமென். யோவான் 16:22 பாருங்க. யோவான் 16:22. யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். ஆண்டவர் பிரிஞ்சு போறாரு என்றபடியான ஒரு காரியத்தை பார்க்கிற போது அவங்க அங்க ஒரு உணர்ச்சி வசப்படுகிறாங்க, ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள, இன்னும் ஆண்டவர் நம்மளை விட்டு போறாங்களே என்றபடியாக ஏற்படுகிறது. ஆனா அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. நான் இப்போ இங்கேருந்து உங்கள்கிட்டேருந்து பிரிகிற காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்படலாம், ஆனால் அது சந்தோஷமான காரியங்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கலாம்? ஆமென். நீங்கள் ஒரு திருமண காரியத்தில் பார்க்கலாம், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிற போது, ஹல்லேலூயா,
பொண்ணும் சரி, அவங்க பொண்ணு வீட்டாரும் சரி, மிகவும் அழுது நம்ம பிள்ளை இவ்வளோ நாள் வச்சுருந்தோமே, நம்ம அப்பாவை மட்டும் பிரியிறோமே என்றபடியாக பொண்ணும், அப்பா அம்மா பிள்ளையை பிரியிறோமேங்கிற ஒரு இதில் 2 பேரும் அழலாம். ஆமென். ஒரு அழுகை இருக்கலாம், ஆனாலும் அது சந்தோஷமான காரியம்தான். ஆமென். அது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம். ஆமென். அந்த உணர்ச்சி வசப்பட்டு நாம் செய்கிற ஒரு காரியம், அது துக்கம் போல இருந்தாலும் அது சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டது? ஏன்னா ஒரு தீர்மானத்தை கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எடுக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தவறாமல் வரணும், 8 மணிக்கெல்லாம் புறப்படணுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் புறப்பட்டு வந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்கலாங்கிற போது அது ஒரு சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்குது அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். ஒருவேளை ஒருத்தருக்கு அது சந்தோஷமாகவும் ஒருத்தருக்கு அது துக்கமாக கூட இருக்கலாம். ஆமென். கர்த்தருக்குள்ள அவங்க ரட்சிப்புக்குள்ளே வராதவங்க எல்லாம் வீட்டில எல்லாம் வேலையெல்லாம் போட்டுட்டு அங்கே போறியே அப்படிங்கிற போது அவங்களுக்கு துக்கமாக இருக்கலாம். நமக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோமே, நமக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அங்கே உணர்ச்சிக்கு வேலை கொடுத்து அந்த உணர்ச்சியானது, அந்த எமோஷன் ஆனது, அவங்க சத்தம் போடுறாங்களே, அவங்க பேசுகிறாங்களேங்கிறதுக்கு சரி போ இனிமேல் நான் சபைக்கு போகல, இப்படியா எடுக்கிறது தீர்மானம்? ஆமென். எந்த விதத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அந்த தீர்மானமாக இருக்குதா? இது எப்படியாக இருக்குது? ஹல்லேலூயா. இதை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். அந்த பிரச்சனை நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்திலும் நம்ம கர்த்தருக்குள்ள எடுக்கிற ஒரு தீர்மானத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னொன்று மார்க் 3:4-5 படிப்போம். ஒரு கோபத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது அந்த தீர்மானம் எப்படி இருக்குது, அல்லது பாவத்துக்கு எதிராக எடுக்கிற தீர்மானம் எப்படியா இருக்கிறது? மார்க் 3:4-5 வசனங்கள். மார்க்கு 3:4-5 வசனங்கள். அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் கோபத்தோடுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல. ஆமென். அப்ப இங்க அவர் விசனப்பட்டு கோபத்தோடே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொத்தமாயிற்று. நீ கோபத்தில் எடுக்கிற தீர்மானம் அது ஆசீர்வாதமான தீர்மானமா, அது அழிவுக்கான தீர்மானமா? ஆமென். அதுதான் மிக கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கோபப்பட்டு நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானம் அது கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக முடியுதா, ஹல்லேலூயா, அல்லது எனக்கு எதிராக முடியுதா? ஆமென். இதில் நம்ம அந்த காரியத்தை அந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே நம்மளை நடத்தும்படியா, ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆமென். கோபப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் இருக்கிறோன்னா அப்போ ஜெபம் அங்கே ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் எடுக்கிற தீர்மானத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையில் இது இந்த காரியத்தை கட்டுவிக்குமா, ஆமென், இந்த காரியம் ஒரு கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்குமா என்கிறத நிச்சயமாக நம்ம யோசிக்க முடியும். யோசித்து அந்த வார்த்தையை அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஆமென். யோவான் 2:14-17 படிப்போம். யோவான் 2:14-17. யோவான் 2:14 முடிய. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாகாதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். அப்ப தேவாலயத்துல அது வியாபார ஸ்தலமா ஆக்கிட்டாங்க. ஏன்? அங்க சில காணிக்கை செலுத்துறவங்க இதை காணிக்கை செலுத்துவாங்கன்னு தெரியும். எது? புறாவையோ ஆட்டையோ மாட்டையோ. இதுக்கு அவங்க தேடிக்கிட்டு போக வேண்டாம். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, வியாபாரிகள்லாம் அந்த இடத்துல விற்பாங்க. புறா ஆடு மாடு எல்லாம் அந்த இடத்துல விற்பாங்க. இது என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்தது அப்படியே கேட்டுக்கு வெளியில இருந்து இப்படி அப்படி எல்லாம் உள்ளே நிரப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ இதை பார்த்தோன்னா கர்த்தருக்கு என்ன, இங்கே ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது. ஆமென். கோபங்கிற வார்த்தை அந்த இடத்துல இல்லை. வேணா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்றபடியாக கூட வேணா போட்டுக்கலாம். ஆனால் அதை செய்கிறவர் என்ன பண்ணுறார், ஒரு கயிறை சாட்டையாக உண்டு பண்ணி அவர்களை எல்லாம் விரட்டுகிறார். அதன் முடிவு என்ன, வசனம் என்ன சொல்லுது, அவர் தேவாலயத்தின் பக்தி வைராக்கியம், ஆமென் என்றபடியாக வசனம் சொல்லுது. அதை கடைசி வசனத்தை பண்ணுவீங்க 18. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. ஆமென். பக்தி வைராக்கியம் என்று அந்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அப்ப பக்தி வைராக்கியத்துல இந்த வார்த்தைகளோ மற்ற காரியமோ இல்லாத இருக்குமானா நம்ம என்ன நினைப்போம், இது அப்படி செஞ்சது தவறு என்றபடியா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட நினைக்கலாம். ஆமென். ஆனா இங்க அவரோட பக்தி வைராக்கியம் ஒரு கயிறை சாட்டையாக செய்து அவங்களை எல்லாம் விரட்டுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உணர்ச்சி வசப்படுவதனால எடுக்கிற தீர்மானம் கிறிஸ்துவுக்குள்ளான தீர்மானமா இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அடுத்தது, ஒரு மன உருக்கத்தினால உணர்ச்சி வசப்படுகிற போது எப்படியா இருக்கணும், மத்தேயு 9:36 38 படிப்போம். மத்தேயு 9:36 முதல் 38 முடிய. ஆமென். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். உணர்ச்சி வசப்பட்டு எப்படி திரளான ஜனங்களை பார்க்கிற போது இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் அழிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஒண்ணுமில்லாததுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்றபடியான அந்த உணர்வு வருகிற போது அவர் அங்க என்ன சொல்றார், ஜெபிக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. அறுப்புக்கான ஆட்களை அனுப்பும்படியா ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அப்படித்தான் நம்ம செய்யணும். சில நேரங்கள்ல சில காரியங்களை பார்க்கிற போது நமக்கு மீறி ஒரு காரியம் நடக்குது என்றாவே எப்போதுமே நம்ம ஜெபம் மட்டும்தான் வழி. ஹல்லேலூயா. நம்மளால இந்த காரியத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னு இருந்தா அது நிச்சயமா நம்ம ஜெபிச்சு தான் தேவனுக்கிட்ட சரி பண்ணணும். ஆமென். வேற எந்த விதத்திலையும் யாருக்கிட்ட போய் பார்த்தாலும் அது கதை நடக்காது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அந்த உணர்ச்சி வசப்படுகிறதுனால காரியங்கள்லாம் இப்படி நடக்குதே, இதை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், உனக்கு ப்ரெஷர் தான் ஏறும், ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ப்ரெஷர் தான் ஏறிக்கிட்டே போவோம். நீ ஆண்டவருடைய பாதத்தில் உக்காந்தின்னா தேவன் ஒரு சமாதானத்தை உனக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அவன் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் தான். பார்க்குற போது அவன்கிட்ட எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு ஒரு 1/2 மணி நேரம் முயற்சி பண்ணேன். இந்த 1/2 மணி நேரமும் அவன் மூச்சு விடாம அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கூட நான் அதுக்கான சஜஷனையோ அந்த காரியத்தையோ சொல்றதுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். அந்த 1/2 மணி நேரத்தோட நான் வந்துட்டேன், அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி அவனை பார்க்கவே இல்லை. காரியம் என்ன, நீ உன் பிரச்சனையை கொட்டுறதுலே இருக்கிற.
ஹல்லேலூயா. அதனால பிரயோஜனம் என்ன? யாருக்கிட்டையாவது, ஆண்டவர்கிட்டையாவது, மற்றவங்கள்ட்டையாவது அதுக்கான தீர்வை நீ எதிர்பார்த்து இருந்தீன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் தேவனை சரி பண்ண முடியும். ஐ மீன், பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் உன் பிரச்சனையை கொட்டிக்கிட்டே இருந்தீன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு காது கொடுக்கறதே இல்லை. ஹல்லேலூயா. அது எப்படி தீர்வாகும்? தீர்வே ஆகாது. ஹல்லேலூயா. என்ன பண்ண முடியும்? மனது உருக்கம்தான். என்ன, அவனை குறித்து நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். தனக்கு காதை கொடுக்காதவனா இருக்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஐ மீன், பலருக்கு அந்த இடுக்கமான வாசல் வழியா போறதுக்கு பிரியமே இல்லை. ஐ மீன், இடுக்கமான வாசல் வழியா போனாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுது. அந்த இடுக்கமான வாசல் என்ன? நமக்கு செக்கினாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை எப்படி புரிய வைக்கிறது? ஒரு சிலருக்கு இடுக்கமான வாசல் நம்ம கொடுக்குற தண்ணியா கூட இருக்கலாம், நம்ம கொடுக்குற சாப்பாடா இருக்கலாம், அல்லது படுக்கிற இடமா கூட இருக்கலாம். ஆனா அந்த இடுக்கமான வாசல் வழியா போனாதான் நீ பரலோகம் போகலாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிற போது அவங்க உள்ளேயே போக முடியாது. ஐ மீன், பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. சில காரியங்கள்ல நம்மளோட உணர்ச்சி வசப்படுகிற காரியத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஐ மீன், என்ன நடக்குது, ஏது நடக்குது என்றபடியாய் நம்ம யோசிக்கிற போது, ஜெபிக்கிற போது தான் நான் முன்பு சொன்னது போல சில காரியத்தை சரி பண்ணவே முடியாதுன்னா ஜெபிச்சு காத்திருக்கணும். அப்படின்னா என்ன? ஜெபிச்ச உடனே நடக்காதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஜெபிச்ச உடனே நடக்காது, ஜெபிச்சு காத்திருக்கணும். நிச்சயமான தேவன் செய்வார். விசுவாசத்துல நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம இடத்துலேருந்து, நம்ம ஸ்தானத்திலேருந்து, நம்ம பொசிஷன்லேருந்து இறங்காம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். சகையை போல சகையை கீழே இறங்கி வந்ததுனால தான் நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு போனார். ஹல்லேலூயா. நீ உன்னோட பொசிஷன்லேருந்து கீழே இறங்கணும். அதே இடத்துல நின்றுக்கிட்டு ஆண்டவரை தேடுவேன்னா ஆண்டவர் உன்கிட்ட வரணும்னு நினச்சின்னா நடக்காது. உன்னோட பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும், மரத்தை விட்டு கீழே இறங்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் உன்கிட்ட வருவார், உன் வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. அப்ப இங்க மனதுருக்குங்கிற காரியத்துல, உணர்ச்சி வசப்பட்டு மனதுருக்குங்கிற காரியத்துல நான் எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்குள்ளாக இருக்குதா அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது, அந்த உணர்ச்சி வசப்படுகிற காரியத்தில் இது உண்மையிலே அது சரியானதான்னு யோசிக்க தெரியணும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37 33 35 வரையிலும் படிப்போம். ஆதியாகமம் 37 33 35. ஆதியாகமம் 37 அதிகாரம் 35 வரை, 3 35 வரை. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆமென். போதும். யாக்கோப்பு கிட்ட என்ன பண்றாங்க? யோசேப்போட அங்கேயே கொண்டு வந்து பிள்ளைங்க மற்றவங்கெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த பாரு, உன் பையனோட இதா, உன் சின்ன பிள்ளையோட அங்கி தானா பாரு, அங்கே நாங்கள் ரோட்டில் பார்த்தோம், எடுத்தோம் அப்படின்னு மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு? அழுதுகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அழுதுகிட்டே இருக்கிறார். நான் இப்படியே துக்கத்தோட நான் பாதாளத்துக்கு போகிறதா என்றபடியா பேசுகிறார். என்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இங்கே? இந்த காரியம் காதுக்கு வந்த உடனே அவன் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற காரியத்தை பார்க்குறோம். அந்த துக்கத்தை அவனால் சமாளிக்கவே முடியல. காரியம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு செய்தியை, ஒரு செய்தி நம்ம காதுக்கு வருகிற போது நம்ம என்ன பண்ணணும்? இது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஹல்லேலூயா.
அவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னதை வச்சு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து சொன்னாங்கங்கிறத வச்சு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கக்கூடாது. ஆமென். நல்லா அதை ஆராய்ச்சி பார்க்கணும், உண்மைதானான்னு பார்க்கணும். குறிப்பாக எதில் நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்களோ மாப்பிள்ளை பார்க்குறீங்களோ அதில் குறிப்பாக இது இருக்கணும். ஹல்லேலூயா. இவங்க சொன்னாங்க சொல்லுவாங்க தான். ஹல்லேலூயா. சிலது அவங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா. நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும், இது சரிதானா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ அழுதுகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ முன்பே இந்த காரியத்தில் நீ சரியாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பியானா. அப்படி தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவன் போகிற பாதை, அதாவது ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணினான். வந்து வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சது, பிரச்சனை ஆயிடுச்சு. என்கிட்டையும் அந்த செய்தி வந்தது. வந்தோடனே அவங்க அப்பா அம்மா ஒரு தீர்மானமாக முடியாதுங்கிறதுல எடுத்தாங்க. ஆனால் இன்னும் ஒன்றும் கல்யாணத்துக்கோ எதுக்கோ ஏற்பாடு பண்ணல. ஆனால் அதை எடுத்த உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிட்டு 4 முழுக்க அழுதுகிட்டு இருக்கிறான். 4 முழுக்க அழுதுகிட்டே இருக்கிறான். எல்லாம் அவங்க அப்பா அம்மா மற்ற ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பரவாயில்ல, இது 3 நாளோ 4 நாளோ தான், அவன் வாழ்நாளெல்லாம் அழுவாமல் இருக்கிறதுக்கு இது சரியானது தானே. ஹல்லேலூயா. அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்நாளெல்லாம் அழுவுறதுக்கு 3 நாள் அழுதுட்டு போகிறான். விடுங்க, எவ்வளோ ஆசை தேடணுமோ அழுவட்டு விடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மையிலே அதுக்கப்புறம் அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்தது. உண்மையிலே நல்லா இருக்கிறாங்க. ஆமென். காரியம் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணுங்கிறேன். சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் உண்மையை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்மளை தடை செய்வதாக இருக்கும். ஹல்லேலூயா. வந்து சொன்னவங்களை வச்சு ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. இங்கே யோசேப்பு அப்படி தான் எடுக்கிறான். பையன் இறந்து போயிட்டானோ என்ன ஆயிடுச்சோ எதோ ஆயிடுச்சோன்னு. ஹல்லேலூயா. கடைசியில் அவன் பெரிய சீமானாக இருக்கிறான், பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறான். அதை போய் பார்க்குற போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கிற போது அதை உண்மையாக நல்லா விசாரிக்கிறவங்களா, ஆமென், இது வேதத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி சரியானதா என்றபடியாக பார்த்து அந்த தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக விசுவாசம் நம்மளுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதை மறந்துடக்கூடாது. இது விசுவாசம் நம்ம உணர்ச்சியாக அல்லது உணர்வுபூர்வமாக எடுக்கிற தீர்மானத்தை அது கட்டுப்படுத்தக்கூடியது. எங்கே பார்க்கலாம்? 2 ராஜாக்கள் 4:20 பாருங்க, 20-22. சுனேமியால் 2 ராஜாக்கள் 4:20-22. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 20-22 முடிய வசனங்கள். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். சுனேமியால் அவ எப்படி செய்யறா பார்த்தீங்கன்னா, பையன் குழந்தை இறந்து போச்சு. குழந்தை ரொம்ப நாளாக அது குழந்தை இல்லாமல் இருந்து பையன் பிறக்கிறான். இப்போ பையன் இறந்து போயிட்டான். இறந்து போனால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பையன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் பிறந்தது. இந்த பையனை இறந்து போயிட்டான். அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கத்துற கத்து ஊரே அந்த இடத்துல கூடி இருக்கும். ஹல்லேலூயா. புள்ள இறந்து போயிட்டான்னா அவ கத்துற சத்தம் என்ன பண்ணும்? அந்த ஊரே அங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கும். ஆனால் அவள் அப்படி செய்யல. குழந்தைய கொண்டு போய் வீட்டில் வச்சு, வசனம் என்ன சொல்லுது? பூட்டி விட்டு. ஏன்னா வேற ஒருத்தவங்க போய் பார்த்தா செத்து போச்சுன்னு அவ கத்த ஆரம்பிச்சிடுவான். ஹல்லேலூயா. இவ உள்ள வச்சு பூட்டிட்டு என்ன போய் எலிசாவை போய் பார்க்க போறான். ஆமென்.
அப்ப இங்க உணர்ச்சி வசப்படுகிற போது இங்க என்ன நடக்குது? அவளுடைய விசுவாசம் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துது. தேவன் என் பிள்ளைய திரும்ப எழும்ப செய்வார் என்றபடியான விசுவாசம். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தேவை. கர்த்தருக்குள்ள நான் விசுவாசமா இருந்தேன்னா அந்த உணர்ச்சி எனக்குள்ள வேலை செய்யாது, அதை கட்டுப்படுத்த முடியும். ஆமென். நான் எடுக்கிற தீர்மானத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் அப்படி கட்டுப்படுத்துகிற போது மட்டும்தான் முழுமையான நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆதியாகமத்திலே ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்துகிற போது என்ன, 3 நாள் பிரயாணமாக போகிறான். ஹல்லேலூயா. 3 நாள் பிரயாணம். நல்லா பேசுற, குறைஞ்சது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு 13 வயசு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமென். அவ்வளோ பெரிய பையனை கூட்டிக்கிட்டு போறான். எவ்வளோ அவன் பேசியிருப்பான். பேசாமே அப்பா கிட்ட போயிருப்பான். அதுலேயும் ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொல்றான், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கன்னு கேட்கறான். ஹல்லேலூயா. அவங்க அப்பா மனசு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆமென். ஆனா அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற உணர்ச்சியை கட்டுப்படுத்துது. ஹல்லேலூயா. ஏன்னா முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிற போது இந்த ஒரு பையனை அவர் எப்படி எடுத்துட்டு வானத்தின் நட்சத்திரத்தை போல எனக்கு சந்ததியை கொடுக்க முடியும்? அவர் சொன்னவர் தானே, நிச்சயமாக அதை நிறைவேற்றுவாருங்கிற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. நான் வெட்டினாலும் அவனை எழும்பி செய்ய வைக்க முடியும் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அங்க ஆபிரகாமுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. உணர்ச்சி வசப்படலாம் ஒரு காரியம் நடக்கிற போது. ஹல்லேலூயா. ஆனா அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் என்னவா இருக்குது? ஆமென். கர்த்தருக்குள்ள எடுக்கிற ஒரு தீர்மானமாக இருக்குதா? ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லது. ஆமென். கொலேசியர் 3:17 படிப்போம். கொலேசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையில பேசுறதுலையாவது கிரியையிலையாவது அதை என்ன கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யணும். ஆமென். நம்மளுடைய உணர்ச்சியை சரியான விதத்துல கையாள தெரியணும். உணர்ச்சி நம்மளை கையாளக்கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்மளை கையாளக்கூடாது, அல்லது உணர்ச்சி நம்மளை கையாளக்கூடாது. நம்ம தான் உணர்ச்சியை கையாளுகிறவர்களா இருக்கணும். எப்படி ஆபிரகாமை போல, சுனாமியால போல. ஹல்லேலூயா. அவங்க விசுவாசத்துல அவர்கள் தான் கையாளுகிறார்களே ஒழிய அந்த சூழ்நிலை அவர்களை கையாளவில்லை. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. வாழ்க்கையில ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திலேயோ பிரச்சனையிலையோ நான் எடுக்கிற தீர்மானம், ஆமென், கர்த்தருக்குள்ள இருக்கிற தீர்மானமா, அதுதான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்றபடியா நம்ம பேசுகிற வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, ஹல்லேலூயா, அது கர்த்தருக்குள்ளானதா என்று நம்ம யோசிக்கிறவர்களா இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்தும்படியான கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களது உணர்ச்சி எங்களை மேற்கொள்ளாதபடியாய் எங்களது விசுவாசம் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இப்ப இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.